யார் சொன்னது விலங்குகளுக்கு ஐந்தறிவுன்னு? மனித அறிவையே தாண்டிடுச்சு இந்த விலங்குகளோட அறிவு. அதுவும் நாம் தினமும் பார்க்கும் இந்த விலங்கா? உலகம் தோன்றிய காலம் முதல் மனிதன் உணர இயலாத பல விசித்திரமான திறன்களை விலங்குகள் கொண்டே வாழ்ந்து வருகின்றன. விலங்குகளுக்கு ஐந்தறிவு மட்டுமே உள்ளது என்று நாம் நம்பினாலும் பல விலங்குகள் ஆறறிவுடன் இயற்கையின் புதிர்களை தானாகவே தீர்த்து வைக்கின்றன. மனிதன் கண்களால் பார்க்க முடியாததும், காதுகளால் கேட்க முடியாததும், மூச்சால் உணர முடியாததும், ஸ்பரிசம் கொண்டு தெரியாததும், நாக்கால் சுவைக்க முடியாததும் என எத்தனையோ விஷயங்களை இந்த விலங்குகள் தானாகவே உணர்ந்து செயல்படுகின்றன. அதுதான் ஆறறிவு. குதிரைகள் மனிதனுக்கே வியப்பூட்டும் வகையில் வாசனைகளை உணரக்கூடிய விசித்திரமான திறனை கொண்டுள்ளன. குதிரை ஒன்று தன் வாயை உயர்த்தி உதடுகளை தூக்கி மேல்நாக்கை நீட்டும் வகையில் செய்யும் முகபாவனைதான் பிளெமன் ரெஸ்பான்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது வழியாக குதிரை சுற்றுவட்டத்தில் இருக்கும் உயிரினங்கள், மனிதர்கள், வாசனைகள் மற்றும் பிற விலங்குகளின் உணர்வுகளை மிக நுணுக்கமாக கண்டறிகிறது. குதிரை மிகவும் அச்சம் கொண்ட விலங்காகவும் இருக்கும். சத்தம், இடமாற்றம் போன்றவற்றை அவை மிக வலிமையாக உணர்கின்றன. உதாரணமாக, ஒரு பாம்பு அல்லது சிறிய விலங்கு தொலைவில் அசையும் போது கூட அதன் அதிர்வை உணர்ந்து நெருக்கமாக உள்ள உயிருக்கு அச்சுறுத்தலாக கருதி திடீரென ஓடிவிடும் தன்மையும் குதிரைகளுக்கு உள்ளது. யானைகள் மிகப்பெரிய உடல் அளவினை கொண்ட விலங்குகளாக இருந்தாலும் அவை நில அதிர்வுகளை உணரக்கூடிய மிக சிறந்த திறமையை பெற்றுள்ளன. யானையின் கால்களில் உள்ள நுண்ணிய மென்மையான பகுதி பல கிலோமீட்டர் தூரத்தில் நடக்கும் நில அதிர்வுகளை உணர்கின்றது. இதனால் எதிர்வரும் மழை, பிற யானைகளின் நகர்வு, வனத்தில் நடக்கும் பெரிய மாற்றங்களை முன்பே உணர்ந்து தங்கள் குழுவை பாதுகாப்பாக நகர்த்தும் திறன் யானைகளுக்கு உள்ளது. யானைகள் தங்கள் கூரை வாயால் வெளியிடும் குறுக்கெழுச்சி அலைகள் மற்ற யானைகளால் நீண்ட தூரத்திலும் கேட்கப்படுகின்றன என்பது ஆராய்ச்சியால் நிரூபிக்கப்பட்டுள்ளன. பாம்புகள் பொதுவாக பார்வையின்மை அல்லது குறைந்த பார்வை கொண்டவையாக கருதப்படுகின்றன. ஆனால் உண்மையில் பாம்புகள் வெப்பத்தை உணர்கின்ற மிக சிறந்த சென்சார்களை உடையவை. பிட் ஃபைபர் எனும் வகை பாம்புகளுக்கு தலைவிரித்த பகுதியில் 2 சிறிய குழிகள் உள்ளன. இது அவற்றின் வெப்ப உணர்வு கூறுகளாக செயல்படுகின்றன. இரவில் வெளிச்சம் இல்லாத இடத்திலும் தங்கள் இரையை வெப்பத்தினால் உணர்ந்து துல்லியமாக பிடிக்கின்றன. இது மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆறறிவாகவே பார்க்கப்படுகிறது. கடலில் வாழும் சுறா மீன்கள், குறிப்பாக சுறா வகைகள், மின்சார அலைகளை உணரக்கூடிய திறன் கொண்டவை. தங்கள் சுரண்டை மற்றும் தலையின் முன்பகுதியில் உள்ள சிறிய ரணங்கள் மூலம் சுற்றியுள்ள உயிரினங்களின் மின்சார அலைகளை உணர்கின்றன. இதன் மூலம் இரை எங்கு இருக்கிறது, எப்படி நகர்கிறது என்பதை கண்டறிந்து தாக்குகின்றன. கடலில் திரண்டு செல்லும் நுண்ணிய மீன்கள் கூட சுறா மீனின் இந்த ஆறறிவுக்கு தப்ப முடியாது. பட்டாம்பூச்சிகள் பூமியின் காந்த கணங்களை உணரக்கூடிய வல்லமை பெற்றவை. குறிப்பாக இடமாறும் வகை பட்டாம்பூச்சிகள் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரம் பறந்து செல்லும் திறன் பெற்றவை. காலநிலை மாற்றங்களை உணர்ந்து தங்கள் பயணத்தை திசை மாற்றும் இந்த ஆற்றல் சாதாரணமாக நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. பூமியின் காந்த அலைகள் மற்றும் சூரிய ஒளியின் திசையை உணர்ந்து தங்கள் பாதையை வகுப்பது பட்டாம்பூச்சிகளின் ஆறறிவின் வெளிப்பாடாகும். நரி மிகுந்த வாசனை உணர்வை மட்டும் இன்றி மிகவும் கூர்மையான கேட்பு திறனும் உடையது. குறைந்த ஒலி, காற்றின் மாற்றம், சுழற்சி நிலைமாற்றங்கள் போன்றவை மூலமாக புயல், மழை, நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரழிவுகளை நரி முன்பே உணர்கிறது. இதற்கேற்ப தன் வாழ்விடம் மற்றும் நடத்தை மாறும். இதுவும் ஒருவிதமான ஆறறிவே ஆகும். குரங்கு மனிதனுக்கே நெருக்கமான அறிவாற்றல் கொண்ட விலங்காகும். இது கருவிகள் பயன்படுத்தும் திறன், குழுவாக செயல்படும் சமூக வாழ்வு, செயல்களை திட்டமிட்டு செய்யும் திறன், புதிய சூழல்களை நினைத்து முடிவு எடுக்கும் தன்மை ஆகியவற்றால் மனிதனுக்கே சமமாக விளங்குகிறது. சில வகை குரங்குகள் மணல் கொண்டு பட்டை உடைப்பது, கல்லை எடுத்து பருப்பை உடைப்பது போன்ற கருவிகள் பயன்பாட்டை கற்றுக்கொண்டு செயல்படுகின்றன. இது மிகவும் வியக்கத்தக்க ஆறறிவாகவே பார்க்கப்படுகிறது. இவ்வாறு இயற்கை தன்னால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் அனைத்தும் மனிதனுக்கு புரியாத பல வகை அறிவுகளால் ஆட்பட்டுள்ளன. மனிதன் கண்களுக்கு தெரியாத உலகை அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளால் வாசிக்கின்றனர். இந்த ஆறறிவு அவர்கள் வாழ்வின் பாதுகாப்பு மட்டுமல்ல, இயற்கையின் சமநிலையையும் தக்க வைக்க முக்கிய பங்கு வகிக்கின்றது. இதுபோன்ற விலங்குகளின் ஆறறிவு மனிதர்களுக்கு தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு ஆச்சரியமான புதிராகவே இருந்து வருகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.